Hi friends, welcome to my channel. இன்றைய காலகட்டத்திற்கு ஒருத்தருக்கு பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப 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 அவசியம் அப்படிங்கிறத பத்தியும் அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல பேசலாம்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்துல மனுஷனா பிறக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்டை மற்றவங்களுக்கு இந்த உலகத்துக்கு விற்கிறதுக்கு தான் பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுது. அந்த பிராண்டை நம்ம கிரியேட் பண்ணி நம்மளுடைய திறமைய இந்த உலகத்துக்கு விற்கலாம். தட்ஸ் வை பர்சனல் பிராண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நடிகர் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித், விஜய், இன்னும் பல நிறுவனங்கள், புகழ்பெற்ற பல நிறுவனங்கள் தங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் பிராண்டை இந்த மக்கள் மத்தியில உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த பிராண்டிங் மூலமா அவங்களுடைய திறமைய, சர்வீஸ இந்த உலகத்துக்கு சேல் பண்றாங்க. அதன் மூலமா பல கோடி ரூபாய் அவங்க வருமானம் சம்பாதிக்கிறாங்க. அதனாலதான் நம்மளுடைய தனிப்பட்ட திறமைய இந்த உலகத்துக்கு விற்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு பிராண்ட், ஒரு பர்சனல் பிராண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமா தேவைப்படுது. மக்கள் சாதாரணமா ஒரு பொருளை போய் வாங்குறதில்லை. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒரு பிராண்ட் நேம், அடையாளம் இருந்தாதான் அந்த பொருளை தான் அவங்க விரும்பி போய் வாங்குறாங்க. அதனாலதான் நமக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய திறமையை விற்கிறதுக்காக ஒரு பர்சனல் பிராண்டிங்க கிரியேட் பண்ண வேண்டியது. எனக்கு இது தெரியும், எனக்கு எங்கிட்ட இந்த டேலண்ட் இருக்கு, இதை இந்த இந்த டேலண்ட்டை நீங்க பயன்படுத்திங்க, என்னுடைய சர்வீஸை நீங்க, என்னுடைய ப்ராடக்டை நீங்க பயன்படுத்துங்க, உங்களுக்கு அதனால பல விதமான நன்மை கிடைக்கும். என்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்கு, அந்த திறமையை உங்களுக்கு நான் என்னால சர்வீஸ் மூலமா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு கூவி கூவி விற்க வேண்டியிருக்கு. அதனாலதான் பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிங்க யாரா வேணாலும் இருக்கலாம், வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழல்ல வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு இல்லையா, அதை ஒரு இன்னைக்கு இருக்கிற இந்த சோசியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ்தலம், லிங்க்டன், இப்படி இந்த சோசியல் மீடியா தளங்கள்ல உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க. அப்படி வெளிப்படுத்துறப்போ நிச்சயமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் வரும். அப்படி வர்றப்போ உங்களுடைய டேலண்ட்டை அவங்களுக்கு விற்க பாருங்க, செல் பண்ணுங்க. அதாவது உங்களை நீங்களே விற்பதுதான் பர்சனல் பிராண்டிங். நான் ஒரு கடந்த 25 வருஷமா சினிமா இண்டஸ்ட்ரியில அசிஸ்டன்ட் டைரக்டரா, அசோசியேட் டைரக்டரா, கோ டைரக்டரா பல படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். 2 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது சம்பந்தமா நிறைய லிட்ரேச்சர், சினிமா சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள் இதெல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன், பழகியிருக்கேன். இதையெல்லாம் நுணுக்கமா என்னால விளக்க முடியும், சொல்ல முடியும். சின்ன வயசுல இருந்தே பாடியை ஃபிட்னஸா வச்சுக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை அதிகம். அதுக்காக நான் என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணேன், அந்த ப்ராக்டிஸ் எனக்கு எப்படி யூஸ் ஆச்சு, உங்களுக்கும் அது எப்படி யூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சேனல்ல அதை பத்தின வீடியோக்கள் பதிவிடலான்ட்டு இருக்கேன். வாழ்க்கையில உங்களுக்கு இதெல்லாம் மிக முக்கியமான விஷயம், வேல்யூபிளான விஷயம்னு தோணுதோ அதையெல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த உலகத்துக்கு நீங்களும் ஒரு சப்ஜெக்ட் தான். உங்களுடைய ஸ்டோரிய வீடியோவை டாக்குமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதன் மூலமா உங்களுடைய பர்சனல் பிராண்டிங்கை கிரியேட் பண்ணலாம். வாழ்க்கையில வாய்ப்புகள் எப்போதுமே நம்மளை தேடி வராதுங்க, நாம தான் அதை உருவாக்கணும். அதுக்கு இந்த சோசியல் மீடியாவும் பர்சனல் பிராண்டிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மோட இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இன்னைக்கு 83 வயசு. 83 வயசுல பாதி பேர் முடங்கி போய் உட்காந்து பெட் ரிட்டர்ன் ஆகிற காலகட்டம். ஆனா தன்னால ஒரு சிம்பனியை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு போயிட்டு நிரூபிக்கிறார் பாருங்க. அதுதாங்க டேலண்ட், அதுதாங்க பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது. இன்ஸ்டாகிராம்ல பல பெண்கள் தங்களுடைய நடன திறமையை பயன்படுத்தி என்ன மாதிரி வீடியோ போடுறாங்க, ஹீரோயின்ஸ் கூட அவங்க கூட தோத்து போயிடுவாங்க. அப்படி தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறாங்க. தொடர்ந்து போன்ல மற்றவங்களோட வீடியோவை பார்த்து ரசிக்கிற கன்சியூமரா மட்டும் இருந்துடாதீங்க. உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தக்கூடிய வீடியோவை போட்டு நீங்களும் ஒரு சேல்ஸ் பர்சனா மாறுங்க. அதுக்குதான் பர்சனல் பிராண்டிங்கை கிரியேட் பண்ணுங்க நான் சொல்றேன். நண்பர்களே, பர்சனல் பிராண்டிங்கை பத்தி நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் செக்ஷன்ல அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. பாய்.